ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்தின் இரண்டாம் திருநாளாக அமைகிறது புன்னை வாகனம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தேழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று அற்புதமான பணுவலிலே பாடிப் பரவுகிறார் நம்மாழ்வார். சதுர் யுகம் கொண்ட பெருமாளாக கோபலய முனிகளுக்கு அவர்களின் தவப்பயனாக கிருஷ்ணாவதாரத்தை 32 பிரிவிலாக ஹாரித்ரா நதியிலே காண்பித்தருளிய கண்ணனம்பெருமான் பிரம்மோத்சவத்திலே நான்முகனே நடத்தும் இந்த பெருவிழாவிலே இரண்டாம் நாளன்று சிறப்பு மிகுந்த புன்னை மர வாகனத்திலே ஏறி நின்று திருவடிகளை ஒய்யாரமாக சாய்த்து எழுந்தருளி வேங்குழலை இசைத்துக் கொண்டு கோபியர்கள் அனைவரும் சிரசிற்கு மேலாக கைகூப்பி கோவிந்த நாமத்தை கோபால நாமத்தை செப்பும் காட்சி. பகவான் கோபியர்களின் ஆடைகளை எல்லாம் புன்னை மரக் கிளைகளிலே எழுந்தருளுமாறு செய்து மாயப் புன்னகை சிந்தி மாயவன் தூயவன் மதுசூதனன் மன்னையின் மா மன்னன் பரவாசுதேவன் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி சிறப்பு மிகுந்த இரண்டாம் நாளிலே இகபர சுகங்களை அருள்பவனாக தன்னுடைய அருள் உலாவை அமைத்தருளுகிறார். அதுவும் புன்னை மரம் என்பது ஆலயத்தின் தல விருட்சமாக அமைந்து விடுகிறது. இந்த புன்னை மரத்திலே புன்னகைக்கக்கூடிய புருஷோத்தமன் ஏன் கோபியரின் ஆடையை கிளைகளிலே கொண்டு நிறுத்தினான், ஏன் இவ்வாறு மாயங்களைச் செய்தான் என்று பார்த்தால், கிருஷ்ணாவதாரத்தில் அவன் நிகழ்த்திய மகிமைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தை, நீதியை, தர்மத்தை, சத்தியத்தை போதிப்பதாக அமைகிறது. அந்த வகையில் குளிக்கக்கூடிய சமயத்திலே நீராடும் புனித தீர்த்த கட்டங்களில் அதற்குண்டான ஜல தேவதைகளை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்கள் நிலை மறந்து ஆடையின்றி தீர்த்தமாடிய கோபியர்களுக்கு பாடம் புகட்டவே கண்ணனம்பெருமான் இத்தகைய லீலா அனுபவத்தை நடத்தி காண்பித்தான். இது பேரின்பத்தினுடைய பெருவிழா. எனவே மெய்ஞான நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நான், எனது என்ற அகங்கார மமகாரங்கள் இருக்கக்கூடாது. இன்பம் துன்பம் ஆகியவற்றை சரிசமமாக நோக்க வேண்டும், ஞான நிலை எய்த வேண்டும் என்ற அடிப்படையிலே மனதில் விகல்பங்கள், விகாரங்கள், தீய எண்ணங்கள் வரக்கூடாது என்ற அடிப்படையிலே பகவான் இத்தகைய ஒரு நீதியை புகட்டுவதற்காகவே அவர்கள் செய்த தவறை உணர்த்தி திருத்தி பணி கொள்ளவே இத்தகைய திருவிளையாடலை யமுனா நதிக்கரையில் புன்னை மரத்தில் எழுந்தருளி நிகழ்த்தி காண்பித்தான் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. நமக்கும்
இதனுடைய நீதி புலனாகிறது. வாழ்விலே ஒவ்வொருவரும் நியதியை கடைபிடிக்க வேண்டும். நியதியை கடைபிடித்தால் வாழ்வு அற்புதமாக, அருந்தவச் செல்வமாக, அறநெறியோடு கூடிய நல்வாழ்வாக அமையும் என்று உணர்த்தும் வகையில் இந்த புன்னை மரத்தில் மீதேறி புல்லாங்குழலை இசைத்து பிரணவாகாரமான ஓம்காரத்தை நாதமாக தந்து அகில புவனங்களையும் தனக்குள்ளே கொண்டு அனைவரையும் ரட்சிக்கும் விதமாக சாயக் கொண்டையும் நாசிகா பரணமும் வேங்குழலும் சாபிக்கொத்தும் திருவடி முதல் திருமுடி வரையிலான திவ்யாலங்காரண ஆபரண பூஷிதங்களை சேர்த்து கொண்டு தனக்கேயுரிய அற்புதமான பிரம்மோற்சவத்திலே பங்குனி மாதத்திலே 2ஆம் நாளிலே இத்தகைய வெகு உன்னதமான காட்சியை தருகிறான் என்னால் இது அவன் அருளால் நமக்கு கிடைத்த பேறு என்று சொல்ல வேண்டும். முக்கியமாக இந்த கோபிகா வஸ்திர அபகரணம் என்ற சூழலானது நமது நிலையை உயர்த்தக்கூடியது. மனிதன் மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு செல்ல வேண்டுமென்னால் தனக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை சுருக்கிக் கொள்ள வேண்டும். பகவானின் மீதான அன்பு எல்லையற்றதாக பெருக வேண்டும். ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி கோபியர்கள் எப்படி சரணாகதி செய்கிறார்களோ அதை போன்ற பரிபூரண சரணாகதியை கண்ணனின் திருவடியில் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே நம் CTN தொலைக்காட்சி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் திருநாளிலே இந்த வைபவத்தின் சிறப்பினை பதிவு செய்து நம் உள்ளத்திலே அருள் பொங்கும் இல்லத்திலே அற்புதமாக காண்பித்தருளுகிறது. அவன் திருவடியை பற்ற வேணும். அவன் திருவடி சம்பந்தமே நமக்கு சகல சௌபாக்கியத்தையும் தரும் என்ற அடிப்படையிலே இந்த சிறப்பு மிகுந்த பிரம்மோற்சவ திருநாள் அமைந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பக்தர்கள் இங்கே அனைவருமே கோபியர்களாக தங்களை நினைத்து கொண்டு பெருமாளுக்கு பழங்களும் புஷ்பங்களும் பட்டாடைகளும் சமர்ப்பித்து துவாபர யுக கண்ணனை கலியுகத்தில் கண்டோம் என்ற நினைப்பிலே மாலை சூடிக்கொள்ள வேண்டும் மதுசூதனா என்று அந்த பக்தர்கள் பக்தியையே மாலையாக கண்ணனெம்பெருமானுக்கு அணிவிக்கிறார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்காகவே ஒவ்வொரு தெருவாக பகவான் எழுந்தருளி கிருஷ்ணாவதாரத்திலே கோபியர்களின் இல்லத்திற்கு சென்று எப்படி வெண்ணையை ஏற்றுக்கொண்டானோ அது போல இத்தகைய தெருக்களில் வாகனத்தின் வாயிலாக பரவாசுதேவன் எழுந்தருளி மாலைகளை, பழங்களை, பட்டாடைகளை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பரிபூரண லக்ஷ்மி கடாட்சத்தை அருள்வதாகவே இந்நிலையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே தான் இந்த கிருஷ்ண பகவானுடைய உன்னதமான லீலையை நாம் எல்லோரும் கண்டு வணங்கி இந்த கலியுகத்திலும் துவாபர யுகம் பிறந்து விட்டதோ என்ற மாயையை இந்த மாயவன் தூயவன் இத்தகைய சிறப்பு மிகுந்த பிரம்மோற்சவத்திலே ஏற்படுத்தி தன் திருவடியை பற்றுங்கோள் என்று சொல்லி நன்னிலை எய்துவதற்கு, நல்ல சிந்தனை வருவதற்கு, வாழ்விலே நல்ல முன்னேற்றங்கள் பெறுவதற்கு இத்தகைய பிரம்மோற்சவ விழாவை அற்புதமாக அமைத்து தந்து தன் திருவடி வாரத்திலே நம்மை சேர்த்து கொண்டு கரையேற்றுகிறான் கண்ணனெம்பெருமான். எனவே நாமும் கோபியர்களைப் போல, அவன் அடியவர்களைப் போல, ஆழ்வார்களைப் போல கண்ணனெம்பெருமானின் திருவடியை புன்னை மர வாகனத்திலே கண்டு நாம் அகம் குளிர்ந்து அவன் திருவடி பணிந்து பிரார்த்தனைகளை செய்தால் நிச்சயமாக நம் வாழ்விலே மகிழ்ச்சி திருநாளாக ஒவ்வொரு நாளும் அமைவதற்கு
பரவாசுதேவனான கண்ணனம் பெருமான் வழிவகுத்து தருவான் என்று இற்றை நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். அண்ணன் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கும் தென் நின்ற கனை நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல் புகழ் வானவர் ஈசனே என்று நம்மாழ்வார் சாதித்தருளியபடி நாமும் அவன் திருவடியை பணிவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி அவன் திருவடியை சரணாகதி செய்வோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.